நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில இன்னைக்கு யாருடைய பயோகிராஃபின்னு எல்லாரும் தம்ப வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, பிக் பாஸ் சிவகுமார் அவர்கள பத்தி தான் எல்லாரும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பிக் பாஸ் வீட்டில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் 6 வைல்ட் கார்டு என்று இருந்தது. இதில் என்ன இவங்களாம் யாரு அப்படின்னு ஒரு பக்கம் கேட்டாலும் இதில் ஒரு சில முகங்கள் தெரிஞ்ச முகங்களாக தான் இருந்தது. அதில் ஆல்ரெடி ரயானுடைய பயோகிராஃபி அப்டேட் பண்ணிட்டோம். அதை தொடர்ந்து சிவகுமார் அவர்களையும் நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவரை ஒரு ரியாலிட்டி ஷோடைய வின்னராகவே நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் அவரை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரு மிகப்பெரிய குடும்பத்தை சேர்ந்தவருங்க. இருந்தாலும் இவருக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு தான் சொல்ல முடியும். அதாவது எப்படி கமல் சாரோடைய மகளுக்கு வாய்ப்பு கிடைக்கவே இல்லையோ அதே மாதிரிதான் சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுடைய பேரனா இருந்தாலும் அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது ரொம்பவே சிரமமான விஷயமா தான் இருந்திருக்கு. அது பிரபு அவர்களுடைய மகனான விக்ரம் பிரபுவா இருக்கட்டும், இல்ல பிரபு அவர்களுடைய பிரதரான ராம்குமார் கணேஷ் அவர்களுடைய மகனா இருக்கட்டும், இவங்க யாருக்குமே வாய்ப்பு கிடைக்கல. இருந்தாலும் இப்போ இந்த பிக் பாஸ் வீட்டை ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா பயன்படுத்திக்கணும். அது மட்டும் இல்லாம அவர் எந்த அளவுக்கு ஒரு என்டர்டெய்னர் அப்படின்றத மக்கள் தெரிஞ்சுக்கணும், மக்கள் மனசுல இடம் பிடிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இப்ப அவரு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காரு. கண்டிப்பா இவரு டைட்டில் வின்னர் ஆவாரு அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் இந்த வீடியோ பாக்குற நீங்க சொல்லுங்க, இவர் டைட்டில் வின்னர் ஆவாரா இல்லையான்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சிவகுமார் ரொம்ப நல்லாவே பிளே பண்ணிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப மெச்சூர்டா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்றாரு. இவருடைய நேம் பாத்தீங்கன்னா சிவாஜி தேவ். இவர் 1989 பிறந்திருக்காரு. இவரு பிக் பாஸ் சீசன் 1ல சுஜா வருணி வந்திருப்பாங்க. அவங்களுடைய கணவர் தான். அது மட்டும் இல்லாம சிவாஜி ஐயாவுடைய பேரன் தான் இவரு. ஆமாங்க, அவருடைய மகன் ராம்குமார் கணேஷுக்கும் ஸ்ரீபிரியா அவர்களுடைய அக்காவான மீனாட்சி இவங்களுக்கும் பிறந்தவர் தான் இவரு. சோ ராம்குமார் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கண்ணம்மாள் அப்படின்றவங்க கூட திருமணம் ஆயிருக்கும். அதை தொடர்ந்து இரண்டாவதா தான் ராம்குமார் அவர்கள் ஸ்ரீபிரியா அவர்களுடைய அக்காவான மீனாட்சியை திருமணம் பண்றாரு. இந்த திருமணத்துக்கு அப்புறமா விஷ்ணு அண்ட் சிவாஜி தேவ் அப்படின்ற 2 பசங்க பிறக்குறாங்க. அதுல சிவாஜி தேவ் தான் சிவகுமார் அவர்கள். சிவா பாத்தீங்கன்னா அவங்க அம்மாக்கு பயப்படுறாரோ இல்லையோ அவங்களுடைய சித்திக்கு ரொம்ப ரொம்ப பயப்படுவாராங்க. அதுவும் அவங்களுடைய சித்தி பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் ஆபீசராங்க. எதுவா இருந்தாலும் அவங்க அம்மா கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி ஸ்ரீபிரியா அவர்கள் கிட்ட சொல்லிட்டு தான் அவங்க அம்மாக்கே போகுமா. சோ இந்த மாதிரி தான் அவருடைய வளர்ப்பும் இருந்திருக்கு. ரொம்ப ரொம்ப தங்கமான பையன் அப்படின்ட்டு இவரோட இன்டர்வியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் கீழே ஃபுல்லா அப்படிதான் வந்திருக்கும். அண்ட் ஒரு ஓப்பன் மைண்டட் பர்சன் தான் சொல்ல முடியும். இப்ப இருக்கிற 90s கிட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதாவது கார்ட்டூன் இப்ப டிவில போட்டா கூட பார்க்கலாம். அந்த அளவுக்கு நம்ம எல்லாருடைய மைண்ட்லயும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் தான் தோணும். பணத்தை நோக்கி தான் நம்ம எல்லாருமே ஓடிட்டு இருக்கோம். இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி இந்த ஒரு கார்ட்டூன் எனக்கு பிடிக்கும், அந்த ஒரு கார்ட்டூன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த ஒரு சூப்பர் ஹீரோ எனக்கு பிடிக்கும்பா அப்படின்னு சொல்ற வகையில தான் கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குற எல்லார் மனசுலயுமே ஒவ்வொரு சூப்பர் ஹீரோவை சின்ன வயசுல இருந்து ரொம்பவே விரும்பி பார்த்துருப்பீங்க. அந்த வகையில கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு எந்த சூப்பர் ஹீரோ பிடிக்கும், எந்த கார்ட்டூன் பிடிக்கும்ட்டு. அதே மாதிரி இவருக்கும் அதாவது சிவாக்கும் பாத்தீங்கன்னா எல்லா சூப்பர் ஹீரோஸ் அண்ட் கார்ட்டூன்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்குமாங்க. அவர்கிட்ட இருக்க அந்த சூப்பர் ஹீரோ கலெக்ஷன்ஸ், கார்ட்டூன் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸிபிஷனே வைக்கலாம். அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 30,000 கிட்ட இவருடைய அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இதை 6 வருஷத்துக்கு முன்னாடியே சுஜா வரணும் சரி இவரும் சரி அவருடைய ஹோம் டூர் அப்ப காட்டியிருப்பாங்க. இப்ப அதை விட இன்க்ரீஸ் ஆயிருக்கலானே சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு மகனும் பிறந்துட்டாரு அத்வைட். இவருக்காகவே இவங்க வந்து இன்னும் நிறைய கார்ட்டூன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்த கார்ட்டூன்ஸ்களுடைய வேல்யூஸ் இங்க இருக்கு. அதாவது இந்தியால மக்களுக்கு புரியல, இதெல்லாம் எதுக்கு வாங்கணும் சின்ன பழத்தனமா அப்படின்னு சொன்னாலும் இவரு அமெரிக்காவுக்கு போயிட்டு என்னெல்லாம் பிடிக்குமோ அங்க சந்தை மாதிரி போடுவாங்களாம். அங்க இவரு ரொம்பவே எமோஷனலா அந்த ஷாப் கீப்பர் கிட்ட பேசிதான் வாங்குவாராங்க. அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ஸ்டோரிஸ் இவருடைய லைஃப்ல நடந்திருக்கு. அதாவது இவர் கையில காசு இல்ல அப்படின்னா அவர் போய் என்ன சொல்லுவாருன்னா, இது போல எங்க வீட்டுல ரொம்ப வறுமை சார், ரொம்ப கஷ்டம், நான் தான் எங்க வீட்டையே குடும்பத்தையும் நடத்தணும், இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் இதை நான் வாங்கணும்னு வந்திருக்கேன், எங்க அம்மா கூடம் சரியில்லை, அண்ணன் கூடம் சரியில்லை, இது போலலாம் சொல்லிதான் இவர் வந்து ஃபர்ஸ்ட் புக் பண்ணிட்டு போவாராம். நெக்ஸ்ட் டைம் வந்து காசு கொடுத்து வாங்கும்போது கம்மியான ரேட்டுக்கு எப்படிப்பா இப்ப பரவாயில்லையா, வீட்டுல எல்லாரும் ஓகேவா இருக்காங்களா ஷாப் கீப்பர்லாம் கேட்டிருக்காங்களாம். அந்த அளவுக்கு இவருக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப உயிராங்க. இவர் பாத்தீங்கன்னா 2008
ஹிட்ல முதல் முறையா அறிமுகமாகிறாரு வெள்ளித்திரையில சிங்கக்குட்டி அப்படின்ற படத்துல. அதை தொடர்ந்து புதுமுகங்கள் தேவை இப்படின்ற படமும் இவரு நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு சில வாய்ப்புகள் வந்திருந்தாலும் பெரிய லெவல்ல வெற்றி அடையலன்னு தான் சொல்ல முடியும். இவர் ரொம்பவே வெக்ஸ் ஆகி நிறைய நேரங்கள்ல அழுது காலங்களா கூட உண்டாம். ஏன் நமக்கு மட்டும் எந்த வாய்ப்பும் வர மாட்டேங்குது, நம்மளுடைய லுக்ஸ் சரியில்லையா, நம்ம கிட்ட எவ்வளவு டேலண்ட் இருக்கு, அப்படி இருக்கும்போது யாருமே நம்மளை பயன்படுத்த மாட்டாங்களேன்ற வருத்தம் இவருக்குள்ள ரொம்ப வருஷமாவே இருந்திருக்குங்க. அது ஒரு இன்டர்வியூல அவர் ரொம்ப எமோஷனலா சொல்லியிருப்பாரு. அதாவது இவரும் அவருடைய மனைவியும் சேர்ந்து பிபி ஜோடிகள்ல டைட்டில் வின்னர் ஆனாங்க. அது ரொம்ப ஈஸியா கிடைக்கலன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க அதுக்கு ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பாங்க. சுஜாவர்ணி ஒரு டான்சர்னு தெரிஞ்சிருந்தா கூட சிவகுமார் இந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மரா அந்த ஒரு ஷோ மூலமா எல்லாருக்கும் தெரிய வந்ததுன்னு சொல்லலாம். அதுல ஸ்ரீபிரியா அவர்கள் வந்திருந்தப்ப கூட ரொம்பவே எமோஷனலா நான் என் பையனுக்காக மட்டும்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி எமோஷனலா அழுதுருப்பாங்க. அதை பார்க்கும்போது எல்லாருடைய கண்களும் கலங்குற வகையில தான் இருந்தது. ஏன்னா சுஜாவர்ணியை திருமணம் பண்ணி வச்சதே ஸ்ரீபிரியா அவர்கள் தான். அவங்க தான் எல்லாத்துக்குமே இனிஷியேட் பண்ணது. இன்விடேஷன் முதற்கொண்டு திருமணம் நடத்தி வைக்கிற வரைக்கும் அவங்க தான் இனிஷியேட் பண்ணுது. இந்த திருமணத்துக்கு எல்லாரும் ரொம்ப ஈஸியாலாம் ஒத்துக்கல. இவங்களோட 12 வருட காதலா இருந்தாலும் இந்த காதல் திருமணம் இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு சில சர்ச்சைகளும் ஏற்பட்டது. அதாவது சொத்துக்காக தான் இந்த திருமணம் நடக்குது, ஏன் இப்படி அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை அழிக்கிறீங்க, இது போலலாம் நிறைய நெகட்டிவான கமெண்ட்ஸ்லாம் கூட அப்ப வந்ததாக கதலா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆரம்பத்துல இவங்களுடைய காதலுக்கு ஓகே வாங்கவே இல்லையாங்க. 2 குடும்பத்தினருமே சம்மதிக்கவே இல்லையாம். சிவாஜி அவர்களோட குடும்பம் சுத்தமா இவங்களை மதிக்கவே இல்லையாம். அதே மாதிரி இவங்களுக்கு அதாவது சுஜாவர்ணி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவருடைய முதல் படத்துல தான் ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே இருந்திருக்கு. ஒரு ஸ்பெஷலான அப்பியரன்ஸ் கொடுக்கறதுக்காக தான் அவங்க வந்திருந்தாங்க. அப்பயே பார்த்து ரொம்ப பிடிச்சதும் இவரா வாலண்டரியா அவங்க நம்பர்லாம் தேடி கண்டுபிடிச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படி பேசும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் ப்ரொபோஸ் பண்ணும்போது அவங்க ரொம்பவே ஹர்ட் பண்ற மாதிரி ஒரு தவறான வார்த்தையை விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு தேவையில்லை அப்படின்ற முடிவு எடுக்கிறாரு சிவகுமார். ஆனா அதையும் தாண்டி ஐயோ நம்ம தப்பா பேசிட்டோமா, அவர் எவ்வளவு நல்ல மனுஷன், நம்மள திரும்ப எதுவுமே சொல்லாம அப்படியே கட் பண்ணிட்டு போயிட்டாருன்ட்டு இவங்கெல்லாம் சாரி கேட்க கால் பண்ண அப்படியே இவங்க 2 பேருக்கும் இடையில நட்பு காதலா மலருது. கண்டிப்பா இந்த லவ் ஃபர்ஸ்ட் போயிட்டு வீட்டுல சொல்லும் போது ஸ்ரீபிரியா என்ன சொன்னாங்கன்னா, அம்மா கிட்ட நான் பேசுறேன், இருந்தாலும் இதே காதல் நீங்க பல வருஷத்துக்கு அப்புறமா இருந்ததுதான், கண்டிப்பா இந்த காதலை நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க தான் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிவா அவர்களுடைய அம்மாக்கு கிட்னி ஆபரேஷன் அப்போ பண்ணியிருந்தாங்களாம். அந்த நேரத்துல ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தாங்களாம் சுஜா. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு நல்ல பொண்ணை தான் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்க, கண்டிப்பா மேரேஜ் பண்ணி வைக்கிறோம்ட்டு ப்ராமிஸ் பண்ணபடியே மேரேஜ்லாம் நடந்து இப்ப ரொம்ப சூப்பரான லைஃப் ஸ்டைல வாழ்ந்துட்டு வராங்க. சோ சிவா அவர்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு பிபி நல்ல ஒரு பலனை அளிக்கும்ட்டு எல்லாருமே வாழ்த்துக்களை சொல்லலாம். அந்த வகையில தொடர்ந்து பயோகிராஃபில பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.